ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி பீடியா. வீக்லி பீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நம்ம வந்து கொஸ்டின்ஸோட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சொன்னோம்ல, வீக்லி பீடியா ஒரு கொஸ்டின் செஷனோட நம்ம போயிடலாம். நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க ரிப்ளை பண்றோம் அதுக்கு அப்படின்னு சொல்லிங்களா. அந்த மாதிரி இந்த வாரத்தோட கொஸ்டின்ஸ் என்னன்னா, சொல்ற கருத்து. இந்த உலகத்துல எத்தனை பேர் இருந்தோம், நான் ஏன் தலைவா ஜெஸ்ஸியா லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீங்க நிறைய கிரிக்கெட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்போம். பட் வந்து சேனல் நீங்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் ஓப்பனிங் சேனல்? ஆக்சுவலி எனக்கு பேசிக்கா ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். பரத் வந்து ஹெல்ப் பண்ணுவாப்ல. அதுக்கு ஒரு அடுத்த இது லெவலா வந்து என்ன பரத் கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நாங்க யூடியூப் சேனல் பண்ணலாம்னு யோசித்தோம். அதுவும் இல்லாம நாங்க வந்து கிரிக்கெட் பத்தி நிறைய ஒரு அவர் கணக்கா பேசிட்டே இருப்போம். அப்படி பேசும்போது சில டைம் நம்மளுக்கே தோணும், இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா லைட்டா இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா அப்பப்போ பேசுறோமே, இதெல்லாம் யாராவது கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதெல்லாம் கேட்க வைக்கிறதுக்காக இந்த சேனல் பண்ணோம். நீங்க கேக்குறீங்க, நன்றி. ஆமா, உண்மை சொன்னா இது ஒரு 6 months ஆச்சா, இவ்வளவு க்ரோ ஆகும் நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்க சரி ஒரு 100 பேர் 60 பேர் பாப்பாங்க தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஒரு ஃப்ரீ டைம்ல பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. அதனால நாங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஆதரவு கொடுங்க. கொடுங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். உங்களுடைய ஃபேவரட் ஆல் டைம் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் அண்ட் இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் ஃபேவரட். வாவ், நைஸ் கொஸ்டின். ஒரு நல்ல கிரிக்கெட் டெஸ்ட் உள்ள ஒரு ஆள் தான் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க முடியும். எஸ், எனக்கு வந்து சங்கக்காரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்கால வந்து சங்கக்காரா, அவர் கீப்பிங்கா இருக்கட்டும், அவர் ஆட்டிடியூடா இருக்கட்டும், அவர் அந்த கேம் எப்படி அப்ரோச் பண்றாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுற இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், டிஃபரெண்டா சொல்றேன். பேசுவாரு. சொல்லு. எனக்கு அந்த மனுஷனை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏஞ்சலா மேத்யூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெஸ்ட் மேட்ச்ல ஏஞ்சலா மேத்யூஸ் பேட்டிங் ஆட வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நின்னே இருப்பாரு. அவர் ஸ்ரீலங்கா மேட்ச்லாம் நீங்க முன்னாடி அந்த ஒரு 2015 ரேஞ்சு அந்த ரேஞ்ச் எல்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா, தலைமை ஆடிட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஆடிட்டே இருப்பாரு மேட்ச்க்குள்ள. அவரே கிரீஸுக்கு வந்துட்டாருன்னா ஆடினே இருப்பாரு. என்ன, அவர் கிரீஸுக்கு தான் வர மாட்டாரு, டைம்ல வராம அதுக்கு கொஞ்சம் சிக்கன் கொடுத்துருவாரு. அதெல்லாம் இல்ல. இந்த ரெண்டு பேர் எனக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ், ஸ்ரீலங்கா மேட்ச் எல்லாம் 10 கிரிக்கெட்ல முன்னாடி பாத்துட்டு இருப்பான். அதெல்லாம் ஒரு தனி வைப் அந்த டைம்ல. எனக்கு அந்த டேஸ்க்கு போகணும் இப்ப கூட ஆசையா இருக்கு. எனக்கும் அதுதான் சங்கக்காரா. தில்கரத்தின தில்ஷான் நான் சொல்லுவேன். அவர் இந்த தில் ஸ்கூப்லாம் ஆடுவார், அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். மகேலா ஜெயவர்தனே, இது எல்லாத்தையும் விட சனத் ஜெயசூர்யா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த ஸ்டைலு, அந்த பிளம்பாயிண்டான அந்த லெஃப்ட் ஹேண்ட் அந்த சின்ன வயசுல அதை பாக்குறப்ப இந்த மனுஷன் அவுட்டே ஆக மாட்டாரா அப்படின்னு நிறைய நாள் தோணி இருக்கு. அந்த மனுஷன் போட்டிங் வந்து போடுவாரு. அதுதான் ஆஃப் ஸ்பின் போடுவார், சூப்பரா போடுவாரு. முரளிதரன் எல்லாருக்குமே பிடிக்கும். சோ அவர் இந்த லிஸ்ட்ல நாங்க சேர்க்கவே இல்ல. லசித் மலிங்கா பிடிக்காத ஹரிஸ் மும்பை ஃபேனா? லசித் மலிங்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் பேட்ஸ்மேன் இதுல யோசிச்சேன், டக்குனு பேட்ஸ்மேன் சொல்லிட்டேன். மலிங்கா இந்த உலகம் பவுலரை பத்தி யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. சரி, ஓகே. ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயர் இருக்காரு, சமிந்தா வாஸ். அவருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல லெஃப்ட் ஆர்ம் சீமர், சூப்பரா போடுவாரு. இவன் வந்து பழைய காலத்து மேட்ச் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து லேட்டா தான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சாலும் இந்த ஜெயசூர்யா, சமிந்தா வாஸ் அந்த லெவலுக்கு கிரிக்கெட் நான் போல. அவங்க விளையாடி பார்த்திருக்கேன், அப்பப்போ அந்த பழைய மேட்சஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். மற்றபடி அவங்க அந்த யாரால விளையாட்டு இருக்கும் நான் பார்க்கறதுனால எனக்கு ரிலேட் பண்ணிக்கிறேன். கரண்ட் ஸ்ரீலங்கன் டீம் ஃபேவரட் பிளேயர்ஸ், அந்த கேப்டன் ஷானக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தசுன் ஷானக்கா சூப்பர். ஓகே, எனக்கு பத்தும் நிசாங்கா பிடிக்கும். சம பிளேயர். குசால் மெண்டிஸோட ஓரளவுக்கு டீசெண்டா. ஓகே, ஃபைன். இவரதாங்க கரண்டா இருக்கிற டீம் நிறைய பிடிக்கும். யாரு? குசால் பெரேரா. அவரு டெஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் அடிச்சு கொடுப்பாரு பத்தியா. அவரும் மேட்ச் பிளேயர். இவரு குசால் பெரேராவா இருக்கட்டும், ஷானக்காவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து டீமுக்காக விளையாடுவாங்க. நல்லா இருக்கும் பாக்குறது. ஓகே, சோ தேர்ட் क्वेश्चन வந்து உங்களை சைல்ட்ஹுட்ல இன்ஸ்பயர் பண்ண ஒரு மூவி. சைல்ட்ஹுட்ல என்ன இன்ஸ்பயர்லாம் யாருமே பண்ணலங்க. நான் பாட்டுல ஏதோ ஒரு மொக்க படத்தை பார்த்துட்டு, குருவி படத்துக்கு பார்த்துட்டு விசுவச்சிட்டு இருந்தேன். சச்சின் மேல இருந்து அப்படி சுத்திட்டு இருந்தேன். இன்ஸ்பிரேஷன் எல்லாம் கேக்குறீங்க. ரீசெண்டா நான் பார்த்ததுல ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்ல நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு மூவி. நான் ரிப்பீட்டட் லூப்ல பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு எப்பெல்லாம் வந்து டவுனா இருக்கும் அந்த மூவி நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். MS தோனி படம் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அது கதையாவும் சரி, அந்த படமாவும் சரி, ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் சரி, எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும். இப்போ ரீசெண்டா 12th ஃபெயில் பார்த்தேன். அதுவுமே வந்து ஒரு நல்ல படம். ஆக்சுவலி நான் அவங்க எல்லாம் பார்க்கும்போது தேர் கொஸ்டினிங் மை எக்ஸிஸ்டன்ஸ். நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் அப்படின்ற மாதிரி. அவங்க ஒண்ணுமே இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு வரப்போ நம்மளெல்லாம் யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த யோசிக்க வைக்கிறதுக்காக அந்த மூவிஸ் எல்லாம் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் கண்டிப்பா. அந்த படத்துல டயலாக் வரும் MS தோனி படத்திலேயே, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒண்ணும் தெரியல கோச் அப்படின்னு ஒரு தோனி. அதே மாதிரிதான் நான் டெய்லி யோசிச்சுட்டு இருக்கேன்.
சரி, ஓகே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவில இன்ஸ்பிரேஷனா நான் பெருசா எடுத்ததே கிடையாது. லைக் மூவி என்டர்டெயின்மெண்ட் தனியாக, லைஃப் தனியா அந்த மாதிரி தான் பார்த்த ஒரு ஆளு. ஆனா சின்ன வயசுல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன். என் ரிலேட்டிவ் டைரக்ட் பண்ண ஒரு மூவி நீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். எனக்கு அது வந்து ஆக்சுவலி ஏன் இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு டியூரேஷனே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 1.5 நிமிஷம் என்னவோ தான் நினைக்கிறேன் டியூரேஷன். 2 மினிட்ஸ்க்குள்ள தான். ஆனா வந்து அந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் இந்த கரண்ட் அண்ட் இந்த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எப்படி ஒரு சூப்பர் மெசேஜ கம்மி டியூரேஷன் வந்து கன்வே பண்ணாருன்ற ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். சோ அந்த விஷயம் இப்ப எடுத்து இப்ப இந்த ரீல்ஸ் இதெல்லாம் வந்து பண்றாங்க. அந்த சமயத்துல ரொம்பவே வந்து பெரிய விஷயம். சோ அது எனக்கு நானும் இன்ஸ்பைர் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி அந்த நீர் ஷார்ட் ஃபிலிம். டக்குன்னு சொன்னா இதான் ஞாபகம் வந்துச்சு. வேற எதுவும் எனக்கு வாழ்த்துக்கள். சரி, ஓகே. கண்டென்ட்குள்ள போலாம் வாங்க. 35வது எபிசோட் ஆஃப் வீக்லி பீடியா வி ஆர் பேக். இந்த வாரம் பாத்தீங்கன்னா பெருசா நிறைய நடந்திருக்கு. அதுல முக்கியமா நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃபார் ஏசியா கப். இந்தியா டீம் மட்டும் இல்ல, பாகிஸ்தான் டீம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இந்தியா டீம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டுட்டோம். சோ அதை பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறது இல்ல. இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா நாங்க ஐ பட்டன்ல போறோம், அந்த வீடியோ பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஏன் இவர் எடுத்தாங்க, ஏன் இவர் எடுக்கல அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்கள் நாங்க அதுல டிஸ்கஸ் அதுல நிறைய இந்த ரவி கிருஷ்ணா ஏன் எடுக்கல, பிரசித் கிருஷ்ணா ஏன் ரெஸ்ட் ஆக்சுவலி பிரசித் கிருஷ்ணா வந்து ரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அது கன்ஃபார்மா தெரியல, இல்ல. வரல. ஆமா, கமெண்ட்ஸ்ல போட்டுருக்காங்க, நம்ம மென்ஷன் பண்ண நினைச்சோம். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் வந்து விளையாட வைக்கல, எல்லாமே பேசியிருக்கோம். நீங்க அந்த வீடியோ டைம் தான் வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம வந்து பாகிஸ்தான் ஸ்குவாட பத்தி பேசிடுவோம். சோ இங்க வந்து எப்படி ஒரு கான்ட்ரவர்சியா போச்சோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு கான்ட்ரவர்சி. பாபர் அசாம் அண்ட் முகமது ரிஸ்வான் ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி ஏசியா கப் பாகிஸ்தான் T20 ஸ்குவாட். சோ அது இட்ஸ் பிகஸ்ட் நியூஸ். ரீசெண்டா அவங்க எந்த T20 ஸ்குவாட்லயுமே இல்ல. சோ வந்து அது எனக்கு பெருசா சர்ப்ரைசிங்கா இல்ல. பட் நிறைய பேர் வந்து போட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. லைக் வந்து பாகிஸ்தான் இங்க பாரு பாபர் அசாம் போச்சா, அவ்வளவுதான், நான் கெரியர் முடிஞ்சது அப்படி இப்படின்ட்டு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தேர் ஆன் குட் டைரக்ஷன். சரியா பர்ஃபார்ம் பண்ணலாம், டிராப் பண்றாங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி விடுறாங்க. அது வந்து எந்த வகையிலுமே வந்து ஒரு நெகட்டிவா நான் பாக்கல. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேருக்குமே பி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க சரியா பர்ஃபார்ம் பண்ணல, ரிசல்ட்ஸ் வரல அப்படின்றப்ப நீங்க பி கான்ட்ராக்ட் போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு மேல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் சீனியர் பிளேயரா இருந்தாலும் நம்ம ஆளுங்கெல்லாம் மைண்ட்ல வருது இருக்கு. என்னதான் சீனியர் பிளேயரா இருந்தாலும் நீங்க வந்து பி கான்ட்ராக்ட் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரியுமா? எந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்குமே ஏ கான்ட்ராக்ட் கொடுக்கல இந்த வருஷம். சோ வந்து இட்ஸ் பனிஷ்மெண்ட் பை பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுன்ற மாதிரி சொல்றாங்க. லைக் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி போல அப்படின்றதுனால பர்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நாங்க கிரேட் கொடுக்குறோம், லைக் வந்து அப்கிரேட் பண்றோம் கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் கிரேட் மூவ். எப்படி பாபர் அசாமியும் ரிஸ்வானியும் வந்து டீம்ல இருந்து எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் தான். சோ வந்து நீ ப்ரூவ் பண்ணு உள்ளவா, ஏன்னா ப்ரூவ் பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்கான் டொமஸ்டிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான் டீம் பாக்கிறதுக்கு ஆக்சுவலி நல்லா இருக்கு. பீடாக் சொல்லியிருந்தார் ஒரு வீடியோல, பாகிஸ்தான் ஃப்ரீயா பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, எலிமினேட் ஆயிடுவாங்க எல்லாம் சொன்னாரு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு அவங்க டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. லைக் வந்து மேபி இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஏசியா கப்ல பாகிஸ்தான் சூப்பரா விளையாட்டு வருவாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம அவங்க கோச் ஆன மைக் ஹெய்சன், ஆர்சிபியோட எக்ஸ் கோச், அவருமே வந்து நல்ல ஒரு லீட் பண்றாரு. லைக் வந்து அக்ரெசிவ் டாப் ஆர்டரா இருக்கட்டும், ஆல்ரவுண்டர்ஸா இருக்கட்டும், நிறைய க்ரூம் பண்ணி இப்படிதான் என் டீம் வேணும், இதுதான் வந்து சக்சஸ் மந்த்ரன் எடுத்துட்டு போறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி அவங்க ஏசியா கப்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நம்ம முகமது ரிஸ்வான் சொல்றப்போ, முகமது ரிஸ்வான் வந்து சிபிஎல்ல வந்து விளையாட போறாரு. சோ சென்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸ் பேட்ரியட்ஸ் ஒரு டீம், அது அவங்க வந்து ஆக்சுவலி ஃபசலக் ஃபரூக்கிக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா முகமது ரிஸ்வான் சைன் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் ஒரு ரூல் மாதிரி போட்டிருக்காங்க. லைக் வந்து எல்லா பாகிஸ்தான் பிளேயர்ஸுமே மேக்ஸிமம் 2 ஓவர்சீஸ் லீக் தான் ஆட முடியும் ஒரு வருஷத்துல. சோ முகமது ரிஸ்வான் இந்த லீக் ஒன்று ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து பிக் பேஷ் போய் ஆடுவார் மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்க்காக. சோ இதுதான் வந்து ஒரு 2 கோட்டா ஓவர். சரிங்களா? சோ ஃபசலக் ஃபரூக் எங்கடா போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசியா கப் ஸ்குவாட்ல இருக்காரு. சோ ஏசியா கப்புக்கு வராரு. அவர் மட்டும் இல்ல, மெஜாரிட்டி ஆஃப் தி ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஏசியா கப் பவுண்ட் பிளேயர்ஸ் ஆர் கமிங் பேக். அதுல வந்து அல்லா கஜன்ஃபர் அவர் ஆடிட்டு இருந்தாரு, அவர் வந்து திரும்ப வந்துட்டாரு. சோ நிறைய ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்பயுமே பாத்தீங்கன்னா உசாமா மீர் ஃப்ரம் பாகிஸ்தான் அவரை வந்து எடுத்திருக்காங்க அல்லா கஜன்ஃபர் ரிப்ளேஸ்மெண்ட். அது மாதிரி இன்னும் அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு பயங்கரமான ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கும். சோ சிபிஎல் அப்படின்னு சொல்றப்போ சிபிஎல்லுமே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்டா ஆன்டிகுவா அண்ட் பர்புடா ஃபால்கன்ஸ் அவங்க வந்து டாப் ஆஃப் தி டேபிள்ல போயிட்டாங்க. அதோ இன்னைக்கு இந்த வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்ற Thursday அன்னைக்கு ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் ஆஃப் என்கவுண்டர் அகைன்ஸ்ட் டின்பாகோ நைட் ரைடர்ஸ் கரப்பாறை அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஹிஸ்டரியிலேயே நான் சொல்றேன், ஆக்சுவலி வந்து ஹரிஷ் கூட நான் ஆர்கியூ பண்ணுவேன். லைக் ஹரிஷ் வந்து கேரன் போராட் தான் பெஸ்ட் ஃபினிஷர் அப்படின்னுவான், நான் வந்து தோனி தான் பெஸ்ட் ஃபினிஷர் அப்படின்னு நாங்க வந்து சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்ப வந்து ஒரு பாயிண்ட் கேட்பான், தோனி எவ்வளவு மேட்ச் நாட் அவுட்டா இருந்து சிஎஸ்கே தோத்துருக்காங்க அப்படின்னு கேட்பான். நான் இதுக்காகவே வந்து பொலாட் எத்தனை மேட்ச் நாட் அவுட்டா இருந்தான் தெரியுமா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மேட்ச் கூட அந்த பொலாட் ஆடின டீம் தோக்குறப்போ நாட் அவுட்டா இருந்ததே கிடையாது. இது ஆக்சுவலி நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் மேபி இருந்திருக்கலாம், நான் ஒரு பார்த்த ஒரு 1 hour ரிசர்ச்ல வந்து அப்படிதான் தெரிஞ்சது. சரிங்களா? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கேரன் போராட் நாட் அவுட்டா இருந்துமே அந்த டீம் வந்து தோத்துச்சு. சூப்பரா டெத் போலிங் போட்டாரு. அவர் பேர் ஷமார் ஸ்பிரிங்கர், ஆன்டிகுவா அண்ட் பர்புடா ஃபால்கன்ஸ் ஜெயிக்க வச்சாரு. இந்த வருஷம் சிபிஎல் நல்லாவே போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் நடந்திருக்கு. 5 மேட்ச் 4 மேட்ச் வந்து நல்ல க்ளோஸ் என்கவுண்டர் கடைசி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அண்ட் அதுல ஆண்ட்ரே ரசல் வந்து ஆக்சுவலி டின்பாகோ யுனைடெட் டீம்ல வந்து விளையாடல. சோ வந்து அது ஒரு பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா பவுலிங் டெத் பவுலிங் வந்து டின்பாகோ யுனைடெட் டீமுக்கு இல்ல. காலின் மன்ரோ பத்தி யாரோ கலாய்ச்சிருந்தாங்க போன வீடியோல, அலெக்ஸ் சேல்ஸ் அவரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, வந்து அசத்தி விட்டாரு.
செஞ்சுட்டாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு பிளாக் பஸ்டர் செஞ்சுரி, இந்த மேட்சுமே ஒரு 16 பால் 45 ஏதோ போட்டு செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. தோத்துட்டாங்க, வேற விஷயம். ஆனா மன்றோ அவரோட வேலையை கரெக்டா பாத்துட்டாரு. சோ வந்து இது சொல்லிட்டு அடுத்து ஜேசன் ஹோல்டருடைய கம்பேக், லைக் வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரிசர்ஜன்ஸ், பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. அவர் தான் கேப்டன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். சோ இஸ் கமிங் டெஃபினெட்லி மேக்கிங் a way back to the ஐபிஎல்ங்க. நாங்க சிஎஸ்கேல வந்து ஜேசன் ஹோல்டர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். சோ இப்போ வந்து ஒரு கம்பேக் கொடுத்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஒரு நல்ல பாசிட்டிவ் சைட் ஃபார் ஐபிஎல் ஆகட். ஆமா, எங்கடா சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு சொல்லி அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நாங்க சொல்லிருக்கோம். அந்த வீடியோ ரிலீஸ் ஆகல, எடிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சண்டே அப்போ ரிலீஸ் ஆகும், சரிங்களா? நம்ம அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம T20 சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்தோம்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா சீரிஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சு வச்சிட்டாங்க சீரிஸ. சொன்னா நான் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் ஒரு மேட்ச் தான் சொன்னேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி அதுதான் 1-1 இருந்துச்சு. தேர்ட் மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சு சீரிஸ் டிரா பண்ணுவாங்க நான் சொல்லியிருந்தேன். நீ சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லியிருந்தேன். ஆனா ரொம்பலாம் இல்ல மச்சி, சூப்பரான மேட்ச். ஆக்சுவலி ரெண்டு டீமே ஈக்குவலா தான் போயிட்டு இருந்தாங்க. ஆமா, அதுல வந்து the maxi show, the big show, man proved wherever once again. அது ஆல்ரெடி ஒரு கிளட்ச் இன்னிங்ஸ் ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்ட் அடிச்சாரா, அதே மாதிரி சூப்பரான ஒரு நாக் பை பிக் ஷோ. அதுக்கப்புறம் வந்து டெவால்ட் ப்ரூவிஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு செமையா பெர்ஃபார்ம் பண்ணாருங்க. ஒரு 3 நோ லுக் 6 அடிச்சாரு தொடர்ந்து. அதெல்லாம் பார்த்து சில்ட்ரிலாம் செதற விட்டோம். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் அகைன் பிக் ஷோ காட் இட். ஆஸ்திரேலியா அந்த சீரிஸை வந்து வின் பண்ணிட்டாங்க. அடுத்து ஓடிஐ சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா வந்து சூப்பரான வின் பண்ணாங்க. அங்கேயுமே செம்ம பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பை கேசவ் மகாராஜ். வந்து 5 விக்கெட் எடுத்து எஸ் நவ் பிகம் த நம்பர் 1 ஓடிஐ பவுலர் ஐசிசி ரேங்கிங்ஸ்ல. ஸோ அங்க வந்து நம்பர் 1க்கு அப்படி டக்குன்னு வந்து ஜம்ப் ஆயிட்டாரு. மீன்வைல் பிரணயன் சுப்ராயன் அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்பின்னர் இருப்பாரு. அவர் வந்து சஸ்பெக்ட் ஆக்ஷனுக்காக ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓடிஐல பார்த்துட்டு. ஸோ அவர் வந்து செகண்ட் ஓடிஐலும் பவுலிங் போடலாம். ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து அவர் ப்ரூவ் பண்ற வரைக்கும், ஐ மீன் டெஸ்ட் வர வரைக்கும் அவர் பவுலிங் போடலாம். ஸோ டெஸ்ட்ல வந்து அவர் சஸ்பெக்ட் பவுலிங் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க, அடுத்து 1 இயருக்கு போடக்கூடாது until he proves himself right again. அப்புறம் நிறைய டெஸ்ட்லாம் திரும்ப போடுவாரு, அது ப்ரூவ் பண்ணும். ஸோ அது பார்த்து அது என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும். மூணாவது வந்து ககிசோர் ரபாடா இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த ஓடிஐ டூர் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐ திங்க் தை ஸ்ட்ரெயினா சம்திங் ஏதோ ஒரு இன்ஜுரினால அவர் வந்து ரூல் அவுட் ஆயிட்டார். அவருக்கு பதிலாக குவேனா மஃபாகான்ற வந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்தாரு, மும்பை இந்தியன்ஸ் சைன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் வாலிபன் இப்பதான் ஸ்கூல் போயிட்டு இருக்காரு, 19 வயசு ஆகுது. அவரை வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்ணிருக்காங்க. ஓடிஐல விளையாடினாருன்னா இவள் மேக் இஸ் ஓடிஐ டெபியூ. பிரெவிஸுமே ஓடிஐ டெபியூ பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாருங்க அவர் ஓடிஐ டெபியூல. ஆஹா சூப்பர் பிரெவிஸ் ஷோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது செகண்ட் பாலே தூக்கி அடிச்சு போய் அவுட் ஆயிட்டாரு. என்னடி இது மொத்தமா புஷ்னு போயிடுச்சு. ஆமா, அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல நான் ஒன்று சொல்லுங்க, லைக் வந்து இப்போ ஒருத்தர் விளையாடும் போது நம்ம இவர் விளையாடுறாரா பார்க்கணும்னா டிவி ஆன் பண்ணுவோம் தெரியுமா. முன்னாடிலாம் நான் நிறைய பேர் அந்த மாதிரி பாத்துருக்கேன். ரீசெண்டா எனக்கு 2 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைபவ் சூரியவன்சி, அவர் எப்பெல்லாம் ஆடுறாரோ அப்பெல்லாம் வந்து யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமா டிவியா ஆன் பண்ணிட்டு இருக்காங்க, ஜாலியா போகுது மேட்ச். ரெண்டாவது வந்து டெவால்ட் ப்ரூவிஸ், சூப்பரா அவர் விளையாடும் போதெல்லாம் பார்க்க ஜாலியா இருக்கு, ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ராஜஸ்தான் ஃபேன் வந்து என்கிட்ட கேக்குறாருங்க, வைபவ் சூரியவன்சி ஏதாவது பண்ணா மட்டும் பெருசா பேச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நாங்க நிறைய பேசிருக்கோம், அதெல்லாம் பாக்கல அவரு. இப்ப சொல்றோம் கேட்டுக்கோங்க, நல்லா ராஜஸ்தான் ஃபேன் நீங்க கேட்டுக்கோங்க. வைபவ் சூரியவன்சி ஆடுறதுக்கு எப்ப வேணா முழிச்சு பார்க்க வச்சா கூட பாப்பேன், அந்த அளவுக்கு மனுஷன் போட்டு சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் நியூஸ், இப்போ ரீசெண்டா புச்சி பாபு டோர்னமெண்ட் வந்து நடந்து முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்து முடிஞ்சது. சோ அதுல வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சம்பவங்கள்லாம் நடந்தது. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. வித் த பேட் வித் த பால் வந்து 2 பேருமே நல்லா போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தாரு, ஒரு சும்மா ஒரு 3 பால் போட்டாரு, ஒரு காட்டன் பால் ஒன்னு எடுத்தாரு. ஆமா, அது பயங்கர ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கீப்பர் என்னமா கீப்பர் இருக்கு, பேட்ஸ்மேன் என்னமா பேட்ஸ்மேன் இருக்கு, பவுலர் என்னமா பவுலர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அவர் ஒரு பேக்கேஜா பாக்குறாங்க. டொமஸ்டிக் மட்டும் தான் விளையாடிட்டு இருக்காரு, அதான் உண்மை. ஆமா, அதை பத்தி நம்ம பேசுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரையுமே பவுலிங் போட்டு ஒரு 2 விக்கெட் சூப்பரா எடுத்தாரு, ஆஃப் ஸ்பின் போட்டாரு, அவரும் நல்லா பவுலிங் போட்டாரு. 2 பேருமே பேட்டிங்ல பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா வந்து பேட்டிங்ல யாரு பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பையை சேர்ந்து சர்ஃப்ராஸ் கான் ஒரு சூப்பரான 130 அடிச்சாரு. அதுக்கப்புறம் டிஎன்சிஏ அகாடமி அந்த டீம்ல இருந்து பாத்தீங்கன்னா துஷார் ரஹேஜா ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. நிறைய பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சுங்க, செஞ்சுரி அப்படின்னு அடிச்சாங்க. ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட் பத்தி தனியா ஒரு வீடியோ நாங்க வந்து கிரிக்கோ பைட்ஸ் போடலான்னு இருக்கோம். இல்லை இந்த டோர்னமெண்டோட ஹிஸ்டரி எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுமே தெரிஞ்சுக்கணும். ஸ்பெசிஃபிக்கா நீங்க தமிழ் பேசுற ஒரு ஃபேனா இருந்தீங்க, நம்ம தமிழ் மண் கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு பயங்கரமான ஹிஸ்டரி, ஒரு கூஸ்பம்ஸான ஒரு ஹிஸ்டரி இந்த டோர்னமெண்ட் பத்தி இருக்கு. அடுத்த வீடியோ நாங்க அதான் போட போறோம். புஜி பாபு இதான் புஜி பாபு டிராஃபி, இல்ல நீங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ரஞ்சிதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கோச், அந்த மாதிரி நல்ல டோர்னமெண்ட்டுங்க அது. அதுக்கு ஒரு லெகசியா இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீ வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்றப்போ ஒரு கியூரியஸ் கேஸ் ஆஃப் ருத்ராஜ் கெய்க்வாடுங்க. அவரு ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஓப்பனர் வந்து விக்கெட் கீப்பரா இருந்தா பெட்டரா இருக்கும், அதனால நாங்க சஞ்சு சாம்சனை ப்ரிஃபர் பண்றோம், இஷான் கிஷனை ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்ட்டு வந்து செலக்டர் சொன்னாங்க. அதுக்கு உடனே மனுஷன் என்ன பண்ணாருன்னா குடுகுடன் டொமஸ்டிக்ல போயிட்டு விக்கெட் கீப்பர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாரு, அதனால நாங்க அவர் ப்ரிஃபர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னதுனால இப்ப குடுகுடன் வந்து தலைவர் வந்து பவுலிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு.
ருத்ராஜ் கேக்வாட் நான் ஒரு சொல்றேன், கேட்டுக்கோங்க. கேட்கறது கசப்பா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் அவங்க எடுக்க போறது கிடையாது. அதனால வந்து நீங்க சிஎஸ்கேக்கு ஒரு சூப்பரா ஒரு ஆரஞ்சு கேப் வாங்கி டைட்டில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கன்சிடராச்சும் பண்ணுவாங்க. அதுவே அவங்க எடுப்பாங்களான்னு தெரியல. பரவாயில்ல, உங்க ஜாலிக்கு நீங்க வந்து கீப்பிங் பண்ணுங்க, பவுலிங் போடுங்க, அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். ஃபேன்ஸும் ஜாலியா இருக்கும். அவர் ஏதோ பண்றாருப்பா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பேட்டிங்கும் முக்கியம் தலைவரை, மறந்துடாதீங்க. ரிங்கு சிங் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாருங்க, டபால்னு ஸ்டெம்பிள் அடிச்சிருங்க பால். ஒரு விக்கெட் போட்டு இல்ல 2 விக்கெட் எடுக்கிறாரு. அந்த கேதர் ஜாதவ் போடுவார்ல, அந்த மாதிரி நல்லா இப்படி போறாரு, சைடுல கொஞ்சம் போடுறாரு, நல்லா போட்டாருங்க. அவரு கூட நல்லா விக்கெட் எடுத்தாரு. ரெகுலரா போறாரு அவர். இந்த UP20ல மீரட் மேவரிக்ஸ்ன்ற டீமுக்கு அவர் வந்து கேப்டன். அவர் தான் வந்து பவுலிங்கும் போறாரு. சொல்லிருப்பாரு கம்பீர், நீ வந்து பவுலிங் போட்டா தான் நீ டீம்ல இருப்ப மவனே, பவுலிங் போட்டு வா அப்படின்ட்டு. ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா அவர் வந்து ஒரு மேட்ச் சூப்பரா போடுவார், ஞாபகம் இருக்கா? அவரும் ஸ்கையெல்லாம் பவுலிங் போட்டு சூப்பர் ஓவர் எடுத்துட்டு போவாங்க. அந்த மேட்சை தோக்க வேண்டிய மேட்ச், மறக்க முடியுமா? கடைசி ஓவர் போடுவாருங்க, அதுல நம்ம ஜெயிச்சிருப்போங்க. எப்படிங்க அது லாஜிக்? புரியல அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஓகே, ரிங்கு சிங் ஒரு ஆல்ரவுண்டரா வலம் வர்றாரு. அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே பவுலிங் போட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அதை நம்ம பாத்துட்டோம். உச்சிவ டோர்னமெண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி பாருங்க. அடுத்து நம்ம அப்படியே 100 பக்கம் போயிடலாமா? சூப்பரா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் பிளாக் பஸ்டரா இருந்துச்சு. நிறைய க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் போச்சு. ஆஹா, சூடு பிடிக்க போதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் ஃபுல்லா வந்தாகனி நிறைய ஒன் சைடு என்கவுண்டர்ஸ் இந்த வருஷம் 100ல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த வாரம் ஃபுல்லா அப்படியே படுத்துச்சு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட். நம்ம ஒரு 4 டீம் சொல்லியிருந்தோம். அந்த 4 டீம்ல இருந்து 3 டீம் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ட்டு. அந்த 4 டீமே ஆக்சுவலி கண்டென்ஷன்ல தான் இருக்காங்க. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் கப் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் they are not officially out, mathematically they are still possible. 3 மேட்ச்மே வந்து மஸ்ட் வின் கேம் தான். இன்னைக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா மேட்ச் இருக்கு. ஐ திங்க் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், என்னோட ஒப்பீனியன்ல. ஐ திங்க் வெல்ஸ்பயர் நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு வெல்ஸ்பயருக்கு அகைன்ஸ்டா, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் லைக் அவங்க 3 மேட்ச்மே ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லாம டாப்ல இருக்கிற யாரு பாத்தீங்கன்னா ஓவல் இன்வின்சிபிள்ஸ்ங்க. தே ஆர் ஸ்டில் இன்வின்சிபிள்ஸ். லைக் வந்து வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஆனா அந்த மேட்ச் நம்ம என்ன மேட்ச்னு பார்த்தோம், அந்த பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் அகைன்ஸ்ட் அந்த லிவிங்ஸ்டன் அடிச்சு முடிச்சாரு. சோ ஓவராலா பாக்குறப்போ ஆக்சுவலி இந்த லீக் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த டாப் 5 டாப் 6 டீம்ஸ் வந்து எல்லாருமே வந்து பாசிபிள் ஸ்டில் குவாலிஃபை ஆகிறதுக்கு. வெல்ஸ்பயர் ஐ திங்க் தேர் டெக்னிக்கலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அண்ட் லண்டன் ஸ்பிரிட்ஸ் அண்ட் மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸ்மே ஐ திங்க் தேர் மோஸ்ட்லி அவுட் தான். அவங்க ஜெயிச்சாரு 800 ரொம்ப பிஹைண்ட்ல இருக்காங்க. ஸோ டாப்ல இருக்கிற ஒரு 6 டீம்ஸ்ல 3 டீம் குவாலிஃபை ஆகும். நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி அந்த ப்ரெடிக்ஷன் நான் மாத்த போறது கிடையாது. அந்த 3 டீம் தான் வந்து குவாலிஃபை ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா BCCI வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்ல ஒரு கண்ணா இருந்திருக்காங்க. எஸ், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் இருக்குல்ல, இரானி டிராஃபி, துலீப் டிராஃபி, ரஞ்சி டிராஃபி, இந்த 3 டிராஃபிலுமே வந்து பிளேயர்ஸ் வந்து இப்போ கன்கஷன் சப்ஜெக்ட் ஆல்ரெடி இருந்துச்சு, தலையில அடிப்பட்டா போலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ வந்து ஏதாவது பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா நீங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தரோ 2 பேரோ நீங்க வந்து இன்னொருத்த ரீப்ளேஸ் பண்ணி நீங்க அந்த டீம்ல விளையாட வச்சுக்கலாம். இந்த ரூல் பேரே வந்து சீரியஸ் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கிரைடீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளேயருக்கு வந்து இப்போ ஒரு இன்ஜுரி ஆயிருக்குன்னா, அது எக்ஸ்டர்னலா இருக்குன்னா அது வந்து தெரியணும். அந்த எக்ஸ்டர்னல் இன்ஜுரி வந்து விசிபிளா இருந்தா மட்டும் தான் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல சொல்லியிருக்காங்க. பேசிக்கா சீரியஸா இருந்திருக்கணுங்க. ஒரு பிராக்சர் அந்த மாதிரி சீரியஸா இருக்கக்கூடிய இன்ஜுரிஸ்க்கு தான். இப்போ வந்து இன்டர்னலா இந்த ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரிஸ் அதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ ஆக்சுவலி ரிசர்வ் பண்ணிட்டு நினைச்சு பாத்தீங்களா அந்த மான்செஸ்டர் டெஸ்ட்ல, அந்த மாதிரி இருக்கிற இன்ஜுரிஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி 2வது கிரைடீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த இன்ஜுரியோட சிவியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்ல கொடுப்பாங்களே, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து இந்த டீமோட மெடிக்கல் டீம் இருக்காங்களா, அவங்க வந்து அந்த மேட்ச் அபிஷியலுக்கு சப்மிட் பண்ணணும். அவங்க அப்ரூவ் பண்ணா மட்டுமே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எனக்கு வந்து உள்ள விளையாட முடியும். 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஜுரி மேட்ச் நடக்கிறப்பதான் நடந்திருக்கணும். இப்போ வந்து மேட்ச்ல நீங்க விளையாடிட்டு அந்த மாதிரி இன்ஜுரி ஆச்சுன்னா ஓகே அப்ளிகபிள். நீங்க எங்கேயோ போயிட்டு தடுக்கி விட்டாங்க, எனக்கு பதில் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா நோ அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அண்ட் 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாருமே இப்போ ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா அவருக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு பிளேயர் வந்து சப்மிட் பண்ணணும். நீங்க வந்து இப்போ ஒரு பேட்ஸ்மேனை வந்து இன்ஜுரி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு பவுலர் நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மண்டியிலே கொட்டி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்க லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னா இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 2 ரீப்ளேஸ்மெண்ட் கூட நீங்க வந்து மேட்ச் விளையாட இருக்கலாம். அதுதான் ஒரு ரூலா கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க BCCI. ஆமா, ஸ்டார்டிங் வித் துலீப் டிராஃபில ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபில எதுவுமே இருக்கும். ஐசிசி இந்த ரூலை கொண்டு வருவாங்களா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலி இது பென் ஸ்டோக்ஸை கேட்டிருந்தாங்க. இட்ஸ் அ புல்ஷிட் ஆஃப் ரூல்னு அவர் சொல்லிட்டாரு. வந்து 11 பேர் தான் ஆடணும். எனக்கு BCCI வந்து IPL நடத்துற அந்த இந்த இம்பாக்ட்ஸ் ரூலே எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இன்ட்ரெஸ்டிங். சோ வந்து என்ன இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன் பென் ஸ்டோக்ஸ் கிட்ட. ஆமா, அவர் டீம்லயுமே கிறிஸ் ஸ்டோக்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தாரு. இருந்தாலும் பென் ஸ்டோக்ஸ் கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு. சரி, ஓகே, கேம் நீங்க தான் அதை மேனேஜ் பண்ணி ஆடணும், வேற வழி இல்ல. சும்மா நீங்க எதுக்கு பிளேயர் மாத்திட்டே இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? இது என்ன ஃபுட்பாலான்னு கேட்டாரு அவரு. சிம்பிளா இது கிரிக்கெட் எனக்கும் பிடிக்காது. இப்ப பாக்குற டைமென்ஷனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ரோஹித் சர்மா எல்லாம் வெளில உட்கார வைக்கிறாங்க, அது காண்டா இருக்கு. அத சொல்லிட்டு ரோஹித் சர்மா
அப்படி இல்லைங்க. பிளேயர்ஸ் வந்து இப்போ விளையாடிட்டு பேட்டிங் விளையாட்டு சில பேர் போலிங் மட்டும் போடுறது அப்பெல்லாம் வந்து நல்லாவே இல்லைங்க. ஒரு கிரிக்கெட் ஃபார்மேட் அதை ஃபாலோ பண்றது நல்லா இருக்கும். ஒரு ஒப்பீனியன். ஆல்ரவுண்டர் ஒரு டைமென்ஷனே குறையுது. லைக் நல்லா ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டருக்கு தான் இங்க வேல்யூ. இந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டருக்குலாம் இங்க வேல்யூயே இல்ல. அதே நம்ம டொமஸ்டிக் பக்கம் போனோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு 5-6 லீக் வந்து போயிட்டு இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா ஆந்திர பிரதேஷ் பிரீமியர் லீக் அதோட செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ நாங்க ரெக்கார்ட் பண்ணும்போது அதுல வந்து இந்த அமராவதி ராயல்ஸ் நினைக்கிற அந்த டீம் பேரு அனுமா விகாரியோட டீம் செம்ம கண்டென்டரா இருக்காங்க. கண்டிப்பா கப்ப ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அடிக்கிறாங்க. அதுலதான் ஆக்சுவலி அந்த பாண்டுரங்கன் ராஜுன்ற ஒரு பிளேயர் லைக் சத்யநாராயண ராஜுவோட பிரதர்னு சொல்லியிருந்தேன். சிவம் துபே மாதிரி அடிக்கிறாருங்க, யுவராஜ் சிங் மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அஸ்வின் ஹேபார் அப்படின்னு ஆந்திர பிரதேஷ்க்கு ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காரு. அவருமே வந்து மேட்சுக்கு மேட்ச் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஷேக் ரஷீத் ஒரு சூப்பரான கேமியோஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாரு ஃபார் ராயல்சீமா. ராயல்ஸ் ஏதோ அது ஓகே விடுங்க, அந்த டீம் பேர் ஏதோ அந்த டீம் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. அதாவது விஷயம். சோ வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதையும் தாண்டி சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து எமர்ஜ் ஆயிருக்காங்க. பட் ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்குமான்னு நம்மளுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அமராவதி ராயல்ஸ் கப் அடிப்பாங்க நான் ப்ரெடிக்ட் பண்றேன். சரிங்களா? அடுத்து அப்படியே வந்து நம்ம கேஎஸ்சிஏ மகாராஜ் டிராஃபி அந்த சைடு போனோம்னா சூப்பரா போயிட்டு இருக்குங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் லீக் அப்படியே மூவ் ஆகுது. அந்த ஒரு டீம் சிவமோகா லைன் சுத்தமா வந்து காம்படிஷனுக்கே வரல. 7 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல சாரி, ஆக்சுவலி ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் வந்து மழையில இருந்தது. அபேண்டன் ஆனதுனால அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சது. மீதி இருக்கிற 5 டீமுக்கு தான் போட்டி. சூப்பரா போகுது. லைக் வந்து ஒரு 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான் 5 டீம்ஸ்மே வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த காம்படிஷன் நீங்களே பாத்துக்கோங்க. இதுலயே வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த லவ்னிட் சிசோதே அப்படின்னு ரொம்ப நாளா அவர் இருக்காருங்க. நிறைய டீம்ஸ் வந்து எடுத்து வைப்பாங்க, பெருசா யூஸ் பண்ணது இல்ல. இந்த லவ்னிட் சிசோதேக்கு பதிலா ரஜத் பட்டிடார் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி. ஆமா, இப்ப வந்து அவர் ஆக்சுவலி கேகேஆர் இருக்காரு. இப்போ டீம்ல தான் இருக்காரு, இந்தியன் விக்கெட் கீப்பரா. சூப்பரா ஆறாரு. செம்ம லெஃப்ட் ஹேண்டர், ஆக்சுவலி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்றது, ஐபிஎல் டீம்ஸ் அவர் வந்து ப்ரிஃபர் பண்ற மாதிரி தெரியல. இவரு மட்டுமானு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லார் சேத்தன் ஒருத்தர் இருக்காருங்க, பெங்களூர் பிளாஸ்டர்ஸோட ஓப்பனர். நானும் கேஎஸ்சிஏ மகாராஜ் டிராஃபி ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சீசனுக்கு சீசன் பர்ஃபார்மன்ஸ் மேல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. டியூ டு சம் ஆட் ரீசன்ஸ் ஐபிஎல் டீம்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மேபி இந்த வருஷம் ஒரு இந்தியன் ஓப்பனர்ஸ் தேவை இருக்கிற சில டீம்ஸ் லைக் லக்னோ சூப்பர் சயின்ஸா இருக்கட்டும், டெல்லியில வந்து மேபி அவங்க தேவைப்பட்டா எடுக்கலாம். அந்த மாதிரி சில டீம்ஸ்க்கு இவர் ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். எடுப்பாங்களான்றது தெரியல. அதே மாதிரி தான் முகமது தாகாவும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், செம்ம எக்ஸ்ப்ளோசிவ். டீம்ஸ் வந்து ஓவர்சி பண்றாங்க இந்த பிளேயர்ஸ் எல்லாம். இவங்க எல்லாம் விட்டுருவாங்க. முக்கியமா ஒரு பிளேயர் இந்த வருஷம் எமர்ஜ் ஆயிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹுப்ளி டைகர்ஸை சேர்ந்த யஷ் ராஜ் புஞ்சா அப்படின்னு ஒரு பிளேயரு. சூப்பரா லெக் ஸ்பின் போறாருங்க. ரொம்ப டாலா இருக்காருங்க, சாய் கிஷோர் மாதிரி இருக்காரு ரைட்டு. அவர் வந்து நிறைய அரைக்குழி எல்லாம் போடுறாரு. சரிங்களா? எப்படியோ விக்கெட் எடுத்துறாரு. எக்கச்சக்க வேரியேஷன்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்டருக்கும் சூப்பரா போறாரு, ரைட் ஹேண்டருக்கும் சூப்பரா போறாரு. அந்த குவிக்கர் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபிளைட் பண்றாரு, நிறைய ட்ரிஃப்ட் பண்றாரு, நிறைய கூகுளி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. நாங்க வந்து நான் முன்னாடி சொல்லி இந்த ஹுப்ளி டைகர்ஸோட மேனேஜ்மெண்ட் ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு நான் இப்போ ரீசெண்டா அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு விஷ் பண்ற மாதிரி பண்ணியிருந்தேன். டாப் ஆஃப் டேபிள்ல இருக்காங்க பை தி வே. சோ நான் கேட்டிருந்தேன், ப்ரோ என்ன ப்ரோ சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு யஷ்ராஜ் புஞ்சா, நல்லா ஃபைண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது நாங்க தான் ஸ்கவுட் பண்ணோம். ரீசெண்டா ஒரு ஐபிஎல் டீம் வந்து அவரை வந்து ட்ரையலுக்கு வந்து அழைச்சிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டீம் பாத்தீங்கன்னா நான் எந்த டீம்னு சொல்ல விரும்பல, ஒரு க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிச்சுக்கோங்க. கடைசி 3 இயர்ஸ்ல வந்து 1 கப் அடிச்சிருக்காங்க. அடுத்த க்ளூ என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமா அவங்க கப்பே அடிக்கல. சரிங்களா? சோ வந்து 2 டீம் தான், கேகேஆர் ஆர் ஆர்சிபி. நீங்களே வந்து 18 வருஷமா அடிக்கலாங்க. இல்ல க்ளூ அதுதான். 10 வருஷம்ன்றது ஒரு இந்த இதுதான். யாராவது 2 டீம்ல ஏதோ ஒரு டீம். அவ்வளவுதாங்க. இன்னும் சிந்திக்கிறதுக்கெல்லாம் இல்ல, கேகேஆரா தான் இருக்கும். சோ வந்து கேகேஆருக்கு தேவையா வரும் சக்கரவர்த்தி நாராயண் இருக்கா? சரி ஓகே, நான் கிரிக்கெட்லாம் பண்ணலங்க. சரிங்களா? ஏதோ ஒரு டீமுக்கு லெக் ஸ்பின்னர் தேவை, அந்த டீம் வந்து ஸ்கவுட் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. பார்ப்போம் அவர் வந்து ஐபிஎல்ல விளாடுறாங்களா, எடுப்பாங்களா. ஏன்னா ட்ரையல்ன்றது என்ன வேணா நடக்கலாம். பட் வந்து ஆப்ஷன்ல எடுப்பாங்களான்றது நமக்கு தெரியல. சோ வந்து அது பொறுத்து பார்க்கணும். நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. அவர் வந்து சீரியஸான கண்டென்டரா இருக்காரு. சரி ஓகே, இதை அப்படியே சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சீரிஸ் என்னன்னா டெல்லி பிரீமியர் லீக். முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பரா வந்து யங்ஸ்டர்ஸ் இந்த டெல்லி பிரீமியர் லீக்ல தான் பாத்தீங்கன்னா எல்லா பர்ஃபார்ம் பண்ற சூப்பரான பிளேஸ் எல்லாமே வந்து வித்தின் 25 இயர்ஸ்குள்ள இருக்காங்க. அது எப்படி தெரியல, நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. எக்கச்சக்க ஸ்கவுட்டிங் டீம்ஸ் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஆஃப்கோர்ஸ் லைக் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் தான், இல்லன்னா சொல்ல. ஆனா முன்னாடி மாதிரி 250 300 இங்க அடிக்கிறது இல்ல, ஒரு 200 ரன்ஸ் தான் அடிக்கிறாங்க. ஆனா அதுலயுமே வந்து சில பிளேயர்ஸ் கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல உதாரணத்துக்கு அர்பித் ராணான்னு ஒரு பிளேயர் இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பனர். போன வருஷம் எப்படி பிரியான் சாரியா வந்து ஃபேமஸ் ஆனாரோ இந்த மாதிரி இந்த வருஷம் அர்பித் ராணா. பட் அர்பித் ராணா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்காரு பாக்கிறதுக்கு. அவர் வந்து அவரோட அந்த என்ன சொல்றது ஒரு டெக்னிக்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. பிரியான் சாரியா வச்சு ஒரு மாதிரி லெக் சைட் டாமினண்டா ஆடிட்டு இருந்தாருன்னு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து. இவர் அப்படிலாம் இல்ல, இவர் எல்லா சைட்லயுமே அடிக்கிறாரு. ஆஃப் சைட்லயும் அடிக்கிறாரு, லெக் சைட்லயும் அடிக்கிறாரு, ஸ்கூப் அடிக்கிறாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கிறாரு, எல்லாமே அடிக்கிறாரு. லைக் வந்து 360 டிகிரி பிளேயர் மாதிரி தெரியுறாரு. ஆவரேஜ் கிட்டத்தட்ட 95 கிட்ட வச்சிருக்காரு இந்த சீசன் ஆஃப் டிபிஎல்ல. சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு அவர் ஒருத்தர். ரெண்டாவது அனுஜ் ராவத் இஸ் கமிங் பேக் இன் டு தி ஃபார்ம். அவர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸ் ஆர்சிபி பிளேயர், நம்மளுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம மாயன் ராவத்னு ஒரு ஃபினிஷர் வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு. நம்ம அடிவரை பத்தி பேசிட்டோம் அந்த டிபிஎல் ஓவர் வியூ சும்மா போட்டு வீக்லி பிடியால. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ண பிளேயர்ஸ் தான் இவங்க கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்ல வரேன். இதுல முக்கியமா வந்து ராஜ்னீஷ் தாதர் அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு. லைக் புராணி டெல்லி 6 டீம் ஆடிட்டு இருக்காரு. வன்ஷ் பேடி ஒரு டீம், அந்த டீம் அரல பாதாளத்துல இருக்காரு, வேற விஷயம். ஆனா இவரு செம்மையா போடுறாரு. டெத் பவுலிங் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்.
இவர் நம்பி ஒரு 4 ஓவர்ல 35 ரன் இருந்தா 2 ஓவர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஓவர்ல 15 ரன் தாண்டி அவர் கொடுக்க மாட்டாரு டெத்ல. எப்படியோ போடுறாரு, நல்ல ஸ்லோவர் டெலிவரி வேரியேஷன்ஸ் இருக்கு, நல்லா ஃபாஸ்டாவும் போறாரு. 135 அதுல வந்து ஆக்சுவலி ஸ்பீடோ மீட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸ்பீடோ மீட்டர் என்ன சொல்லுவாங்க, அது பேரு ஸ்பீட் கன், அந்த காட்ட மாட்டாங்க, எவ்வளவுல போடுறாங்கன்னு தெரிய மாட்டேது. பட் ஐம் அசியூமிங் ஒரு 135 போடுறாருன்னு நினைக்கிறேன். பட் நல்லா போடுறாருங்க. ஸோ வந்து இவருமே ஐபிஎல் டீம் செக் பண்ணுவாங்க, இந்தியன் சீமர்ஸ் வேணும் அப்படின்னு பாக்குற டீம்ஸ்லாம் வந்து இவரை வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிபிஎல் இஸ் ஆல்மோஸ்ட் கமிங் டு அன் எண்ட். ஸோ டிபிஎலுமே நெக்ஸ்ட் வீக்ல வந்து முடிஞ்சிடும். இந்த ஒரு 1 வீக் ஃபுல்லா விளையாட்டு அதுக்கப்புறம் வந்து செமிஃபைனல் ஃபைனல்ஸ் வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து வீக்லி இப்படி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ புதுசா 2 லீக் வந்து ஜாயின் ஆயிருக்கு, UP20 அண்ட் கேசிஎல் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 2:30 மணிக்கு வந்து நாங்க தேர்ஸ்டே ரெக்கார்ட் பண்றோம். ஸோ தேர்ஸ்டே இந்த லீக் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி UP20 பத்தி ஒரு சின்ன இது பார்த்துலாம். UP20ல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீரட் மேவரிக்ஸ் ரிங்கு சிங் கேப்டன் பண்ண டீம். அதுதான் ஸ்வஸ்திக் சிக்காரா, அவர் வந்து RCB சைன் பண்ணாங்கல்ல, அவர் வந்து அங்கதான் இருப்பாரு. போன வருஷம் கப் அடிச்சாங்க, அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஃபைனலிஸ்டா முடிச்சாங்க. சரிங்களா, அந்த டீம் செம ஸ்ட்ராங் ஆன் பேப்பர் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா இந்த வருஷம் வந்து லக்னோ ஃபால்கன்ஸ் டீம் வந்து கப் அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அதுல வந்து புவனேஸ்வர் குமார், விப்ராஜ் நிகம் அந்த டீம் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சமர்த் சிங் ஒரு ஓப்பனர் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பிரியம் கர்க் நாம இருக்கா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்டர் 19 ஆடுறாரு. ஆமா, லைக் அவர் வந்து அந்த டீம் தான். அந்த டீம் வந்து கப் அடிக்கும் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். ஏர்லி இன்டு தி டோர்னமெண்ட் தான் 3-4 மேட்ச் தான் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஐம் ப்ரெடிக்டிங் லக்னோ ஃபால்கன்ஸ் மைட் வின் திஸ் டோர்னமெண்ட். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி கான்பூர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆடுவாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயா ரேட் பண்ணுவேன். இங்க பார்த்து தான் ஆக்சுவலி சிஎஸ்கே எடுத்தாங்க, இங்க பார்த்து தான் நானும் வந்து பயங்கரமான பிளேயர் ஹைப் பண்ணேன். இப்போ அவரோட வேலையை சூப்பரா கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அந்த டீம்ல வந்து ஆதர்ஷ் சிங் அப்படின்ட்டு வந்து புதுசா ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. 22 இயர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், 1 டவுன் வராரு, 1 டவுன் 2 டவுன் அந்த ரேஞ்சில் வராரு. மனுஷன் வேற லெவலுங்க. இப்பே சொல்றேன், இஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சர் ஆஃப் UP அன்டவுட்டட்லி. அதே தான் நம்ம ஆக்சுவலி KSA மகாராஷ்டிரா ஆஃபீஸ் சொல்றப்போ இந்த ஸ்மரன் ரவிச்சந்திரன் பேரை சொல்ல மாட்டேன். அவர் எப்படி வந்து ஃபியூச்சர் ஆஃப் கர்நாடகா கிரிக்கெட்னு பாக்குறோமோ அதே மாதிரி ஃபியூச்சர் ஆஃப் UP கிரிக்கெட்னா வந்து இந்த ஆதர்ஷ் சிங் நான் சொல்லுவேன். 3 மேட்ச் தான் ஆடிருக்காரு. அந்த 3 மேட்ச் போய் போறோம் அவர் ஜட்ஜ் பண்றதுக்கு. நல்ல டெக்னிக், சூப்பரான ஒரு டேலண்டா இருக்காரு. சம் ஃபைண்ட் பை கான்பூர் சூப்பர் ஸ்டார்ஸ். ஆனா டீம் தேராது, ஏன்னா அந்த டீம்ல வேற யாருமே இல்ல. இதையும் தாண்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காரு, வினீத் பன்வார் அப்படின்னு ஒருத்தர். நம்ம எப்படி ராஜ்னீஷ் தாதர் சொன்னோமோ அதே மாதிரி தாங்க, பவர் பிளேலையும் போடுறாரு, டெத் பவுலிங்கும் சூப்பரா போறாரு. லைக் நான் ஒரு 2-3 சீசனா அவரை பார்த்துட்டு இருக்கேன், நல்லா தான் போறாரா. எந்த டீம்ஸும் எடுக்க மாட்டாங்க. லைக் வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும்னு நினைக்கிற டீம்ஸ் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய அந்த பிளேயர் யாருன்னா சிவம் மாவி. அவருமே வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ். லைக் ஆல்ரவுண்ட். இப்போ ரீசெண்டா அவர் வந்து 50 அடிக்கிறாருங்க, 20 பால்ல 50 அடிச்சாரு. வந்து எனக்கு அந்த வினய்குமார் வைப்ஸ் கொடுப்பாரு. அவர் ஆக்சுவலி கேகேஆர் போட்டு இருந்தாரு முன்னாடி, கேகேஆர் விட்டாங்க, எல்லாருமே விட்டாங்கன்னு சொன்னாங்க ஐபிஎல்ல. பேட்டிங் இப்போ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. வினய்குமார் அப்படிதான் கர்நாடகா பயங்கரமா ஆடி செஞ்சுரிலாம் அடிச்சுட்டு இருப்பாரு உட்காந்துட்டு. இவரும் ஒரு நல்ல பவுலர், ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டரா வந்து வளம் வந்துட்டு இருக்காரு. ஆமா, என்னோட ஒப்பீனியன்ல ஆக்சுவலி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பேட்டிங் ரொம்ப கடப்பாறையா வேணும்னுவாங்க, பவுலிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும், இந்தியன் பவுலர் வேணும்ன்றப்ப ஐ திங்க் தே கேன் கோ ஃபார் சிவம் மாவி. ரன்ஸ் கொடுப்பாரு அப்பப்போ, பட் விக்கெட்ஸ் அவன் வந்துடும். பேட்டிங் அடிக்கிறாருல, எல்லாமே இருக்குல்ல. போட்டமே நல்லா போயிட்டு இருந்தாரு, கடைசியில கொஞ்சம் இதாயிடுச்சு. இன்ஜுரி கன்சர்ன் அவருக்கு ஆக்சுவலி. ஹோப் தே கெட் பேக் டு தேர் ஃபார்ம். நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய லீக் வந்து கேரளா கிரிக்கெட் லீக் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தால. சோ இந்த லீக்ல வந்து அப்கோர்ஸ் சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய பிளேயர் தான், இல்லன்னு சொல்ல. அவர் ஆட போறாரு. அவர் எவ்வளவு மேட்ச் ஆடுவாருன்னு தெரியல, ஏசியா கப் ஸ்குவாட்ல வேற இருக்காருன்றப்போ அவர் சீக்கிரம் கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு ஏதோ சஞ்சு சாம்சனோட டீம் வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா அவங்க டீம் ஸ்ட்ராங்குங்க. லைக் இதுல நான் வந்து யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். ஜாபின் ஜோபி அப்படின்னு அந்த டீம்ல தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு 20 வயசு நினைக்கிறேன், ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர், ஓப்பனிங் பேட்டர். என்ன பிளேயர்ன்றீங்க, எப்பாப்பா அவர் பவர்லாம் சான்ஸே இல்லைங்க, செம பவருங்க. பாக்குறதுக்குலாம் அப்படி இருக்க மாட்டாருங்க, பேருக்கு ஏத்தாப்புலதான் இருப்பாரு. சரிங்களா, ஆனா அவர் அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஷரஃபுதீன் அப்படின்னு ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யங்ஸ்டர்லாம் ஐ திங்க் இஸ் 29 ஆர் சம்திங். ஆனா வந்து அவரும் இந்த மாதிரி தான் ஒரு லோவர் டவுன் தி ஆர்டர்ல பயங்கரமா அடிப்பாரு. பவுலிங்குமே வந்து சூப்பரா பவுலிங் போடுவார். ரைட் ஆம் தான், ரெண்டுமே ரைட் ஆம் பேட்டர், ரைட் ஆம் பவுலர். நல்ல வேரியேஷன்ஸ் காட்டிட்டு இருந்தார். ரீசெண்டா நடந்த நிறைய அந்த இன்டர்னல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி நல்லா இம்ப்ரெஸ் பண்ணார் எல்லாரையும். அவர் எந்த டீம்ன்றது தெரியல. ஆக்சுவலி இந்த டீம்ஸ் பத்தி எனக்கு ஃபுல்லா நான் வெரிஃபை பண்ணல. ஆனா மூணாவதா பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஹன் குன்மல் அப்படின்ட்டு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் ஃப்ரம் கேரளா. அவர் கேரளா டீம்லயுமே வந்து ஒரு மெயின் ஸ்டே தான், நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. பட் எதுவும் பெருசா ஐபிஎல் டீம்ஸ் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா நல்ல அவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஓப்பனிங் பேட்டர், பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எடுப்பாங்க. அப்புறம் சல்மான் நிசார்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பிளேயர், 28 வயசு ஆகுது. அவர் போன வருஷம் வந்து ஆக்சுவலி சிஎஸ்கே மிட் சீசன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணாரு, அவர் இருக்காரு. அதுக்கப்புறம் அகின் சத்தார்னு ஒரு 22 இயர்ஸ் ஓல்டு சீமர், சூப்பரா போடுவார் அவரும். அண்ட் கடைசியா வட்சல் கோவிந்த் அப்படின்ட்டு இன்னொரு லெஃப்ட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர், அவரும் வந்து சரியான டேலண்ட், 25 இயர்ஸ் நினைக்கிறேன் அவருக்கு. இவங்கெல்லாம் வந்து கீ பிளேயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் விமென்ஸ் அப்டேட்ஸ் பாத்துருமா? எஸ், ஸோ வந்து ஏசியா கப் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் பிசிசிஐ. அதே நாள் அன்னைக்கு ஒரு ½ அன் அவர் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா விமன் வேர்ல்ட் கப்போட இந்தியன் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து 3 முக்கியமான 2 அடிஷன்ஸ், ஒரு சப்ராக்ஷன் இருக்கு. யார் அந்த அடிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுகா சிங் தாக்கூர் இஸ் பேக். ஒரு 8 மந்த்ஸா அவங்க வந்து WPL அப்புறம் அவங்க பெருசா எதுவுமே விளையாடல. ஸோ ஷி கம்ஸ் பேக் இன்டு தி டீம்.
ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மன்ஜோத் கவுர், அவங்க வந்து ஷீ இஸ் ஆல்சோ பேக் இன் த டீம். மும்பையை சேர்ந்த அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. யாரா அந்த சப்பர் ஆக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல ஷஃபாலி வர்மாவை தான் வந்து திரும்பியும் அவங்க வந்து ஸ்குவாட்ல எடுக்கல. அவங்களுக்கு பதிலாக ஆடிட்டு இருக்கிற பிரத்திகா ராவலே வந்து எங்களுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யஸ்திகா பாட்டியா செலக்ட் பண்ணிருக்காங்க ஒரு விக்கெட் கீப்பிங் ஆல்டர்னேட் ஒரு ஓப்பனரா. பட் வந்து ஷஃபாலி வர்மா சைடு அவங்க போல. ஓகே, ஓடிஐ ஸ்குவாட்ல வந்து அவங்க நல்லா தான் ஆடினாங்க. ஆக்சுவலி ரீசெண்டா இந்தியா உமன் ஏ வெர்சஸ் ஆஸ்திரேலியா உமன் ஏ வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு. அது ஷஃபாலி வர்மா தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அது பத்தாதுமா, நீங்க வந்து ஆடுங்க, அடுத்த வேர்ல்டு கப்ல நாங்க தான் செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் வந்து ஸ்குவாடோடைய நியூஸ். ஸோ ஸ்குவாட் வந்து பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்க உண்மையா சொல்லணும்னா. ஆனா இந்த ஸ்குவாடை வச்சுக்கிட்டு இவங்க மைட்டி ஆசிஸை போடுவாங்களான்றது எனக்கு தெரியல. என்னதான் வந்து டோர்னமெண்ட் இந்தியாவில தான் நடக்க போகுது, சப்கான்டினென்ட் ப்ரோ, இந்தியா ஜெயிப்பாங்க ப்ரோ, ஸ்பிரின் ஃப்ரெண்ட்லி ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் யூ கான்ட் அண்டர் எஸ்டிமேட் ஆசிஸ் எனி டைம். அது உமன்ஸ் டீமா இருக்கட்டும் மென்ஸ் டீமா இருக்கட்டும், எப்பா தலைவலிப்பா. இந்த ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீம் சப்கான்டினென்ட்ல நீங்க அண்டார்டிகால மேட்ச் வச்சாலும் ஜெயிப்பாருங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே உமன்ஸ் டீம்ல டாமினன்ட்டா இருக்கிறது இது ஆஸ்திரேலியா டீம் தான். ஆமா, தே காட் ஆல் பேசஸ் கவர்ட் பேசிக்கா, அது நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம வந்து உமன்ஸ் 100 அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் அந்த சீரிஸ் பாட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் அங்கேயும் வந்து மோஷன் நகருது. இதுல ஒரு டீம் இந்த ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து மேத்தமேட்டிக்கலி தேர் ஸ்டில் இன், பட் மோஸ்ட் ப்ராபபிலி பிராக்டிகலி தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுல முக்கியமான காரணம் என்னன்னா இந்த கேப்டனான ஆஷ்லி கார்டனோட பர்ஃபார்மன்ஸுங்க ரொம்ப சுமாருங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அவங்க பர்ஃபார்மே பண்ணல. அது ஒரு பெரிய நெகட்டிவா இருந்துச்சு இந்த டீமுக்கு. ரெண்டாவது வந்து நாட்சிவர் பிரண்டோட பவுலிங் ஆப்ஷன், அவங்க வந்து டியூ டு ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் அவங்க பவுலிங்கும் போடல அப்படின்றப்போ இந்த டீம் அதிலே பயங்கர வீக் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க வந்து தோத்துட்டாங்க, எலிமினேட் ஆயிடுவாங்க மோஸ்டா. ஃபர்ஸ்ட் இருக்கிற 4 டீம்ல ஃபர்ஸ்ட் டீம் சதர்ன் பிரேவ்ஸ் உமன்ஸ் 6 மேட்ச் ஆடி 6மே ஜெயிச்சு டாப்ல இருக்காங்க. இவங்க இப்படியே இருந்தாங்க அப்படின்னா வந்து டைரக்ட் ஃபைனல் குவாலிஃபிகேஷன் ஆயிருவாங்க. அப்புறம் இருக்கிற அந்த ஒரு 4 டீமுக்கு தான் போட்டி. ஆக்சுவலி 3 டீம் தான் ஆன் பேப்பர், லைக் வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல் உமன்ஸ், நார்த்தன் சூப்பர் ஸ்டார்ஸ் உமன்ஸ் அண்ட் லண்டன் ஸ்பிரிட்ஸ் உமன்ஸ். நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 4 டீம் நான் சொன்ன 4 டீம்ல அந்த 3 டீம் வந்துருச்சு சரிங்களா. அவங்க தான் வந்து டாப்ல இருக்காங்க. இன்னும் ஓவல் இன்வென்சிபிள்ஸ் வந்து கண்டென்ஷன்ல இருக்காங்க. ஆனா வந்து அவங்க ரொம்ப வந்து என்ஆர்எம்எஸ்ஸா ஜெயிக்கணும், நிறைய மேட்ச் அவங்க எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், ஜெயிக்கிற மேட்ச் என்ஆர்எம்எஸ்ஸா ஜெயிக்கணும் அப்படின்றப்போ ஐ டோன்ட் சீ தம் குவாலிஃபைங். டாப்ல இருக்கிற 4 டீம்ல 3 டீம் குவாலிஃபை ஆகும். லண்டன் ஸ்பிரிட்ஸ் நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன லிஸ்ட்ல இல்ல. ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து எலிமினேட் ஆனாங்க அப்படின்னா ஏ ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ரேப் பண்ணிக்கிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவேறின. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரைடே வீக்லி பீடியா எபிசோட் போடுறோம், அது வந்து மறக்காம பாருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாபிக்ஸ் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க சேனல் செக் அவுட் பண்ணி பார்த்தாலும் தெரியும், நிறைய டாபிக்ஸ் நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும், அப்டேட்டடா இருக்கணும் கிரிக்கெட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.